ஃபார்மேட் ஓகேவா. இது இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வந்து ஃபைல் ஃபார்மேட். இது வந்து எப்படின்னாக்கா டாக்குமெண்ட் ஃபைல்ஸ்னு வாங்க. டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்டது. உட்கார் போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அண்ட் வீடியோஸ். சரியா, சாங்ஸும் வீடியோ சம்மந்தப்பட்டது. வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குது. டிவிடி ஃபார்மேட்னா இப்போ டிவிடி வீடியோஸ் வரும், டிவிடி கேசட் வரும் இல்லையா. இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா .3GB மொபைலில் ப்ளே ஆகிறது, மொபைல் வீடியோ. .mp4 இதுவும் மொபைல் வீடியோ தான். .flv ஃப்ளாஷ் பிளேயர் நிறைய இருக்குது. இதே போதுமானது தான் உங்களுக்கு. VOB mp4 .avi MOV மூவி பிளேயர். இதெல்லாமே சாங்ஸ், இதெல்லாமே வீடியோ சம்மந்தப்பட்டது ஓகேங்களா. சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வாய்ஸ்னால் MP3யும் வேவ்ஸும் வாய்ஸில் வரும். மற்றது எல்லாமே வீடியோ ஃபார்மேட் தான். சரியா, இப்போ CD வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே டேட்டா ஃபார்மேட்டில் இருக்கும். டிவிடி வாங்கினீங்கன்னா VOB ஃபார்மேட்டில் இருக்கும். மொபைலில் ப்ளே ஆகிற பிளேயர்ஸ் வந்து 3GB MP4ல் இருக்கும். FLV AVI மூவி இதெல்லாம் வந்துட்டு நெட்லேருந்து ப்ளே பண்ணுறீங்க இல்லையா படம், அந்த வகையை சார்ந்தது எல்லாமே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வரும். ஃபோட்டோஸ் சம்மந்தப்பட்டது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா .bmp பெயிண்டில் பண்ணுறீங்க இல்லையா, பெயிண்டில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு BMPS சேவ் ஆகும்போது .jpg இதெல்லாமே ஃபோட்டோ எல்லாமே தான் JPG தான். அதாவது மொபைலில் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கேமராவில் எடுப்பாங்க, இப்போ ஸ்டுடியோவில் போனீங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபார்மேட் எல்லாம் JPG ஃபார்மேட்டில் வரும். சரியா, இப்போ .gif இது வந்து அனிமேட்டட் ஃபார்மேட், அனிமேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ மொபைலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று ஓடிட்டே வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், திரும்புகிற மாதிரியே இருக்கும். இது மாதிரி அனிமேஷன் வந்து அனிமேஷன் GIF ஃபார்மேட் வரும் அது. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா PSD ஃபோட்டோஷாப் ஃபைல் வரும். அது ஃபோட்டோஷாப் .tif ஃபைல் வரும். பேனர்லாம் செய்கிறாங்க இல்லையா, பேனர் எல்லாமே டிஃப் ஃபைலில் தான் ஓப்பன் பண்ணுவோம். பேனர்லாம் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் போகிறாங்க இல்லையா, அது எல்லாமே டிஃப் ஃபைலில் உட்காரும். JPG டிஃப் GIF இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸில் ஓப்பன் ஆகும். சரியா, ஓகே. இதை தவிர வேறு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஃபைல் தான். அதுவும் டேட்டாபேஸ் ஃபைல் உங்களுக்கு வரும். அதில் மேக்ஸிமம் இது பார்த்தாலே போதும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே ஃபைல் ஃபார்மேட். இத்தனை வகையான ஃபைல்ஸ் இருக்குது, இத்தனை வகையான நமக்கு சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆகும். சரியா, தனித்தனி சாஃப்ட்வேருக்கு தனித்தனி எக்ஸ்டென்ஷன், ஒரு ஃபார்மேட்டில் இருந்து இன்னொரு இடத்துல ஓப்பன் ஆகாது. சரியா, அதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஃபைல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வேர்டில் செய்கிறீங்க, உங்களுக்கு நோட் புக் எடுத்து வந்துருக்கீங்க இல்லையா. இப்போ நோட் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 100 பேஜ் இருக்கும். இப்போ புக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க, 100 பேஜ் இருக்கும், 200 பேஜ் இருக்கும், 300 பேஜ் இருக்கும். அது பேஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மொத்தமாக ஒரு புக் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ஃபைல். ஓகேவா, அதில் 1000 பேஜாக இருந்தாலும் நம்ம இதில் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே போக 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 பேஜஸ் உருவாகிட்டே இருக்கும். சரியா, நம்ம ஒவ்வொரு பேஜுக்கும் நாம் கால்குலேட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணாலும் நமக்கு அந்த பேஜஸ் தான் கணக்கு. ஓகேவா, என்ன சைஸில் செய்யணுமோ அவ்வளோதான். அதான் மீனிங் அதுக்கு. உங்களுக்கு 100 பேஜ் செஞ்சாலும் 1000 பேஜ் செஞ்சாலும் ஒரு ஃபைல். ஓகேவா, ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறீங்கன்னாக்கா ஃபைல்னு கொடுத்து சேவ் கொடுக்குறீங்க இல்லையா. இப்போ இந்த ஃபைலில் இப்போ நான் வந்துட்டு ஓகே டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். எங்கே சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் அது எத்தனை பேஜில் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 பேஜில் சேவ் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா 12 பேஜில் ஒரு ஃபைல் உருவாக்கினா எவ்வளோ சைஸ் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சைஸ் வேரியேஷன் வரும். சைஸ் ஒன்றும் இல்லையா, எம்பி கேபி ஓகேவா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்களா, மறந்துட்டீங்களா? கேபி அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாமே ஒரு ஃபைல் சைஸ்னால் எவ்வளோ இருக்கும், ஒரு பென்ட்ரைவில் 4 GB பென்ட்ரைவில் எவ்வளோ காப்பி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் காப்பி பண்ண போக முடியும். ஓகேவா, அதையும் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் உங்களுக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் ஃபைல்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். சரியா, ஃபைல் டைப், டாக்குமெண்ட், அது எதில் ஓப்பன் ஆகுன்றதையும் கொடுத்துருப்பாங்க. அது சரியா, என்ன ஃபார்மேட், ஃபுல் எக்ஸ்டென்ஷன் இதான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட். அது எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான் ஓப்பன் ஆகும். சரி, ஓப்பன் வித் ஓகே, ஓப்பன்ஸ் வித் எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னாக்கா ஓகே, லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதை போய் எடுக்க முடியும். இந்த ரூமில் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு பக்கத்து ரூமில் போய் உட்காந்து தேடி இருந்தீங்கன்னா அந்த பொருள் கிடைக்காது. அதே மாதிரி தான் எந்த இடத்துல கொண்டு போய் சேவ் பண்ணுறீங்க, டெஸ்க்டாப்பில் பண்ணுறீங்களா இல்லை மை கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல, சியில் பண்ணுறீங்களா, டியில் பண்ணுறீங்களா, இயில் பண்ணுறீங்களா, எஃப்ல பண்ணுறீங்களான்றது ஞாபகம் வச்சுக்கணும். சேவ் பண்ணும்போதே நீங்கள் அதை எங்கே சேவ் பண்ணுறதை மென்ஷன் பண்ணி தான் கேட்கும் அது. ஏன்னா ஃபைலில் எப்பவுமே சேவ் கொடுக்கும்போது கேட்கும் அது. பாருங்க, ஃபைலில் சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு சேவ் அஸ்ல கேட்கும். மை கம்ப்யூட்டரில் போயிட்டு டியில் பண்ணுறதா சியில் பண்ணுறதா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா, எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்து அப்புறமா நேம் கொடுத்து சேவ் பண்ணலாம். ஓகேவா, அப்போ தான் அந்த இடத்துல தான் நம்ம இப்போ எஃப்ல சேவ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எஃப்ல தான் போய் தேடணும். நீங்கள் ஒரு ஃபைலை எஃப்ல சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு எஃப்குள்ளார போயிட்டு அப்புறமா அந்த ஃபைல் அங்கே தான் இருக்கும். அப்போ தான் அங்கே போய் அந்த ஃபைல் எடுக்க முடியும். சரியா, இந்த ஃபைல் எடுத்து போய் டெஸ்க்டாப்பில் தேடக்கூடாது. டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண ஃபைல் இங்கே தான் இருக்கும். சரி, மாற்றம் இருக்காது, எங்கேயுமே எதுலேயும் மாற்றம் இருக்காது. சரியா, ஓகே, ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அதான் இந்த லொக்கேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா C:" போட்டு ஒரு பேக்ஸ்லாஷ் போட்டிருக்கு இல்லையா, ஒரு சாய்வான கோடு போட்டிருக்கு. இந்த சாய்வான கோடுன்னா என்னென்னு மீனிங்னா சிக்கு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஓகே, அடுத்தது யூசர்ஸ்க்கு உள்ளன்னு அர்த்தம். யூசர்னு இருக்குது, அப்புறம் ஒரு கோடு போட்டிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் artist_206 அதுக்கப்புறம் ஒரு கோடு விட்டுருக்கு. அப்படின்னா ஒரு கோடு போட்டிருக்குன்னா அதுக்குள்ளே இருக்குன்னா அர்த்தம். சரியா, இப்போ நாம் இதோட ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப்ன்றதும் ஒரு இடம் தான். அதுக்கு மை கம்ப்யூட்டரில் எப்படி போய் பார்க்கணும்னாக்கா மை கம்ப்யூட்டர் சி. ஓகேவா, சிக்கு முன்னாடி எது வேணாலும் இருக்கலாம், சி தான் கான்ஸ்டன்ட். சி ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், artist206. ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கா, இல்லை யூசர். ஓகேவா, யூசர் சிக்குள்ளே யூசரில் போகிறோம். ஓகே, யூசர்ஸ் இருக்கா, யூசர்ஸ்குள்ளார artist206 இருக்கா, இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே டெஸ்க்டாப் இருக்குது. டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு ஃபைல் கிடைக்கும். இருக்குது, இதுக்குள்ளார நான் சேவ் பண்ண ஃபைல் இருக்குது. ஓகேவா, ஸோ எந்த இடத்துல சேவ் பண்ணுறீங்க அப்படின்றதும் இருக்குது. அதோட லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதும் அது தெரியும். ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்குன்றது காப்பி பண்ணி போனால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் காப்பி ஆகும். அதுக்காக எங்கே இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும், லொக்கேஷன். சரியா, ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சைஸ் 59 KB. ஓகேவா, அப்படின்னா 50,000 60,000 பைட்ஸ் வரும். சரியா, 1024 இல்லையா, அதில் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 60,416 பைட்ஸ். ஓகேவா, அது கேபியில் இருக்குது. கேபியிலேருந்து அதிகமாகும்போது எம்பியில் ஆகும், எம்பியிலேருந்து அதிகமான ஜிபியில் ஆகும். ஓகேவா, பைட்ஸு, அப்புறம் கேபி, அப்புறம் எம்பி, அப்புறம் ஜிபி. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க, கேபி பைட்ஸில் இருக்கும், அப்புறம் கேபி. ஃபஸ்ட் எப்பவுமே கேபியில் தான் காமிக்கும் உங்களுக்கு, எல்லா ஃபைலுமே கேபியில் தான் வரும். கேபி, அப்புறம் எம்பி, அப்புறம் ஜிபி. ஓகேவா, எம்பின்றது கேபியோட பெருசு, ஜிபிங்கிறது எம்பியோட பெருசு. ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சைஸ் 59 KB. ஓகேவா, இதில் சைஸ் ஆன் டிஸ்க் இதை காப்பி பண்ணிட்டு போனீங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 60 KB இருக்கணும். நீங்கள் காப்பி பண்ணுற பென்ட்ரைவு அதுக்குள்ளே ஸ்பேஸு 60 KB கேப் இருந்தால் தான் இந்த ஃபைல் காப்பி ஆகும். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ க்ரியேட் பண்ணீங்க, எப்போ உருவாக்கணும், அதை எப்போ மோடிஃபை பண்ணணும். அதுக்குள்ளே ஏதாவது மோடிஃபை பண்ணோம்னாலும் அதை இதோட டேட்ஸ் மோடிஃபிகேஷன் வந்துடும். எப்போ அக்சஸ் பண்ணீங்க, லாஸ்ட்டாக எப்போ அதை க்ளோஸ் பண்ணீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படின்றது அக்சஸ் டைமில் ஓப்பன் ஆகும். சரியா, நமக்கு மெயின் வந்து கிரியேட்டிவ் டைம் இருந்தாலே போதும். சரியா, லாஸ்ட்டாக எப்போ ஓப்பன் பண்ணிங்க மோடிஃபை பண்ணீங்களா அதுவும் தேவையில்லை. ஓகே, இது வந்து சிஸ்டம் டூல்ஸு, இதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிட்டாலே போதும். சரியா, ஃபைலோட டைப்பு, எதில் ஓப்பன் ஆகும், எங்கே இருக்குது, அதோட எவ்வளோ ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு, எப்போ உருவாக்குனது, எப்போ மோடிஃபை பண்ணது, எப்போ ஆக்சஸ் பண்ணது. ஓகேவா, ஓகே பண்ணிடுங்க. இந்த டீட்டெயிலும் உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் ஒரு ஃபைலை உருவாக்கி ஒரு இடத்துல சேவ் பண்ணுங்கள், அதில் போய் ஓப்பன் பண்ணி ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி அது எவ்வளோ சைஸில் இருக்குன்னு பாருங்கள். அது சரியா.